தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக திமுகவுடன் ஒட்டுண்ணி மாறி ஒட்டி கொண்டிருந்து ஆதாயமடைந்த கட்சிதான் இந்த கட்சி. கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் பணத்தேவையை பூர்த்தி செய்தது. விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் பலரை வழக்கிலிருந்து காப்பாற்றியது. பலர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தனர். அவர்களையெல்லாம் காப்பாற்றியது. 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியாக இருந்து என்ன சாதிக்க வேண்டுமென்றோ அதையெல்லாம் சாதித்தது. தற்பொழுது திமுக கூட்டணியில் ஏறத்தாழ 25 சட்டசபை தொகுதிகள் கேட்டார், கிடைக்கவில்லை. 5 நாடாளுமன்ற தொகுதிகள் கேட்டார், கிடைக்கவில்லை. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கேட்டார், கிடைக்கவில்லை. 5 மேயர் பதவி கேட்டார், கிடைக்கவில்லை. தற்பொழுது 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக தோல்வியடைந்து விட்டது. தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக ஆதரவுடன் வெற்றி பெற்ற தனது 2 எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளிக்க செய்து தவேகா கூட்டணியில் இணைந்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு தவேகா கூட்டணிக்கு வந்தார். ஆனால் திமுக கட்சியை உடைத்துவிடும் என்று பயந்து தாங்கள் இன்னும் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருப்பதாக கூறி வந்தார். தற்பொழுது விஜய் கொடுத்த தைரியத்தின் காரணமாக தவேகாவுடன் கூட்டணி என்று தைரியமாக அறிவித்துள்ளார். திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய விஜய் களமிறக்கியுள்ளார். திருமாவளவன் அவர்கள் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் தவேகாவுடன் தான் கூட்டணி என்று அறிவித்துள்ளார். திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லாமல் கூறியுள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை எதிர்த்து களமிறங்குகிறார். திமுகவை வீழ்த்த முழுமூச்சாக பிரச்சாரம் செய்கிறார். திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து வந்த திருமாவளவன் தற்பொழுது திமுகவை வீழ்த்த களமிறங்கியுள்ளார். தன்னை தாண்டி யாரும் திராவிடத்தை வீழ்த்த முடியாது என்று கூறிய திருமாவளவன் தற்பொழுது தமிழக வெற்றி கழக பக்கம் இணைந்துள்ளதால் தமிழ் தேசிய மாநாட்டை நடத்துகிறார். திமுகவுடன் கூட்டணி இருக்கும் வரை தமிழ் தேசிய மாநாட்டை நடத்தவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய மாநாட்டை நடத்தினால் திமுக கோபித்துக் கொள்ளும். தற்பொழுது திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்ததால் தமிழ் தேசிய மாநாட்டை நடத்துகிறார். தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளதால் பணத்தேவைக்கு திருமாவளவனுக்கு கவலை இல்லை. விசிக தொண்டர்கள் மீது வழக்குகள் பாயாது. ஆகவே தவேகா ஆட்சியில் காரியங்கள் சாதிக்கலாம். அவருடைய கட்சிக்காரர் மந்திரியாக இருக்கிறார். ஆகவே தற்பொழுது திமுகவை கை கழுவி விட்டார் திருமாவளவன். திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்துள்ளார்.